الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அற்புடையாக வந்துதித்த இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் எவர்கள் எல்லாம் பயணித்தார்களோ, பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்வில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நியமத்துகள், அருள்களில் ஆரோக்கியம் என்பது ஒரு நியமத்தாகும். இந்த நியமத்தினுடைய பெருமதியை ஒருவர் நோயில் உணர்கின்றார். நோய் ஏற்படுகின்ற போது ஆரோக்கியத்தினுடைய அந்த பெருமதி நன்றாகவே அவருக்கு புரிகிறது, அது தெரிய ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நிஅமத்தானி மக்பூன், இரண்டு அருள்கள் அதிகமான மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றன, அலட்சியம் செய்யப்படுகின்றன. அந்த இரண்டில் முதலாவதாக அஸ்ஸிஹா, ஆரோக்கியத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அடுத்து ஓய்வு நேரம். இந்த ஆரோக்கியம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். இந்த நியமத்தை அல்லாஹ் நமக்கு ஏன் வழங்கி இருக்கிறான் என்றால், நாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும், நாம் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய கட்டளைகளுக்கு செவிசாய்த்து அவன் எவற்றையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து நாம் முழுமையாக விலகி வாழ வேண்டும். நோயுடைய நிலை என்பது அதை நன்றாக நமக்கு சிந்திக்க வைக்கிறது. ஒருவருக்கு நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நோயுடைய நேரத்தில் அந்த நியமத்தை அவர் எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்த்து தனது வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ் தஆலா நோயை ஏற்படுத்துகிறான். நாம் வாழக்கூடிய இந்த நவீன உலகத்தில் வைத்தியத்துறை என்பது எவ்வளவுதான் முன்னேறிவிட்டாலும் நோயை முழுமையாக இல்லாமலாக்கிவிட முடியாது. இதை நிகழ்த்தக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு நோயை இறக்குகிறான் என்று சொன்னால் அதற்குரிய ஷிஃபாவையும் நிவாரணத்தையும் அவன் இறக்காமல் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நோயை முழுமையாக தடுத்துவிட முடியாது, ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய வழிகளை தேடலாம். அதை இஸ்லாம் ஆர்வப்படுத்துகிறது. ஆரோக்கியத்தை இஸ்லாம் விரும்புகிறது. ஆரோக்கியத்தை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, நோய் என்பது
அதை நமக்கு இரண்டாக வகுத்து பார்க்க முடியும். ஒரு நோய் என்பது சாதாரணமாக நமக்கு வந்துவிட்டு செல்லக்கூடிய குணமடையக்கூடிய நோய் என்று ஒன்றாகவும், அடுத்து ஒருவர் மரணத்தை நெருங்கிவிடும் போது ஏற்படக்கூடிய நோயுடைய நிலை. இதிலே ஒருவருடைய மரணம் நெருங்கி விடுகிறது, அந்த நேரத்தில் அவர் நோயிலே இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கென்று சில கடமைகள் உள்ளன. அந்த கடமைகளை விளக்குவதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். என் அருமை சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்தவரையில் மவுத், மரணம் என்பது எந்த நிலையிலும் எப்போதும் அது சம்பவிக்கலாம். ஒருவர் நோயிலே பல வருடங்கள் படுத்து கிடப்பார், ஆனால் ஆரோக்கியமாக உள்ள பலர் மரணித்து விடுவார்கள். இந்த நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, திடகாத்திரமாக உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது என்ன செய்வார்கள்? வயது முதிர்ந்தவர்கள் மரணிப்பார்கள். அதே போன்று இதற்கு மாற்றமான நிலைகள் இப்படி உலகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் ஒருவனுடைய மவுத் எப்போது, எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நிகழும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே. நாம் எப்போதும் மவுத்துக்கு, மரணத்துக்கு தயாரானவர்களாக இருக்க வேண்டும். மறுமை வாழ்வுக்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒருவர் மரணப்படுக்கை அவருக்கு நெருங்கி இருக்கிறது, அந்த நேரத்திலே அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர் கவனிக்க வேண்டிய, இவர் மீது கடமையான அம்சங்களில் முதலாவதாக அவர் அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை அவர் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதை, இந்த நிலையை எனக்கு உருவாக்கி இருக்கிறான் என்றால் அல்லாஹ் என் மீது நன்மையைத்தான் நாடி இருக்கிறான், நன்மையைத்தான் விரும்பி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக அந்த நேரத்தில் அந்த நோயாளி இருக்க வேண்டும். நமது வாழ்வில் நமக்கு நோய்கள் வருகின்ற போதெல்லாம் இந்த மனோநிலை தான் நமக்கு இருக்க வேண்டும். இது ரப்புடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை அல்லாஹ் தஆலா எனக்கு நன்மைக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறான். இதில் என்னால் அறிய முடியாத மறைமுகமான எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கிறான். எனது மறுமை வாழ்வுக்குரிய எத்தனையோ நன்மைகளை அல்லாஹ் இதில் எனக்கு வைத்திருக்கிறான். இப்படி ஒரு மூமின் எண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த கதரை பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பத்தின் போது, நெருக்கடியின் போது நமக்கு ஓதுவதற்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அந்த துஆவில் இடம்பெறுகின்ற வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அப்துக் வ இப்னு அப்திக் வ இப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي وغمي. இதுதான் ஒருவர் நெருக்கடி, துன்பம், இந்த சந்தர்ப்பங்களில் ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் மாதின் ஃபிய ஹுக்முக், இதனுடைய பொருள் என்ன? உனது தீர்ப்பு தான் எனது வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனது வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் உனது தீர்ப்பாகும். எனவே ரப்புடைய தீர்ப்பு என்று சொன்னால் அதில் அநீதி இருக்காது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யظلمு மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் அணுவளவும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். வமா ரப்புக பிظلامில் லில் அபீத், அடியானுக்கு முதல் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போன்று அதுலும் ஃபிய கதாஉ, அந்த துஆவுடைய அடுத்த வார்த்தை என்ன? உனது தீர்ப்பு என் விஷயத்தில் நீதியானதாகும், உனது தீர்ப்பு என் விஷயத்தில் நேர்மையானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப கற்றுத் தருகிறார்கள்? ஒருவர் துன்பத்தில, நெருக்கடியில, நோயில உழலும் போது இதை சொல்ல வேண்டும், உனது தீர்ப்பு என் விஷயத்தில் நீதியானது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருபோதும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அணுவலும் எது ஏற்பட்டு விடக் கூடாது என்றால், அல்லாஹ் எனக்கு அநீதி இழைத்து விட்டான், நஊது பில்லாஹ், இப்படி வந்து விடக்கூடாது. அணுவலும் அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற மறைமுகமான நன்மைகளை வைத்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால்
இந்த மார்க்கத்தினுடைய அற்புத தன்மை என்னவென்று சொன்னால், ஒருவர் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்காமலே அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு எண்ணற்ற ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். எண்ணற்ற ஏற்பாடுகளை ரப்புல் ஆலமீன் செய்து வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் ஒருவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு நெருக்கடியும் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகத்தான் இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அவனுடைய காலில் ஒரு முள் தேய்க்கிறதா, அதற்கும் அவனது பாவம் மன்னிக்கப்படும். ஒரு மூமின் ஏன் இப்படி உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்படுகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? ஒரு மூமின் உலக வாழ்வில் அவனுடைய ஈமானுக்கு ஏற்ப சோதிக்கப்படுகிறான். எவ்வளவு அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு சோதனைகள் அதிகரிக்கும். ஏன் அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்கிறார் என்றால், மறுமையில் அவன் ரப்பை சந்திக்கின்ற போது, அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அவன் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். எந்த பாவம் அவனுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் அதை விரும்புகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நோயுடைய நிலைகளில் எல்லாம் நமக்கு இந்த மனோநிலை குர்ஆனும் சுன்னாவும் காட்டக்கூடிய இந்த வழிகாட்டல்கள் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக, அந்த மரணப்படுக்கை, அந்த நோயிலே இருக்கக்கூடிய ஒருவர், அவரிடத்திலே காணப்பட வேண்டிய இரண்டாவது பண்பு அல் ஹவுஃப் வல் ரஜா. அவர் அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி அச்சம் அவருக்குள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பற்றி ஆதரவு இருக்க வேண்டும். அதை எதிர்பார்த்தவராக, அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய வெகுமதிகளையும் எதிர்பார்த்தவராக அந்த உள்ளம் அவர் இருக்க வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி இளைஞனை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அவர் மரணப்படுக்கை, மரணம் நெருங்கிய நிலையிலே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனிடம் போய் கேட்கிறார்கள், உனது நிலை எப்படி இருக்கிறது, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய அருளை நான் ஆதரவு வைத்தவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளை, வெகுமதிகளை எல்லாம் ஆதரவு வைத்திருக்கிறேன். எனது பாவங்களை எண்ணி அவனது தண்டனையை நான் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன். எனது பாவங்களை எண்ணி அவனுடைய தண்டனை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது போன்ற ஒரு நேரத்தில் எவருக்கு இந்த மனோநிலை உருவாகிறதோ, இப்படியான இந்த மனோநிலை எவருக்கு உருவாகிறதோ, அல்லாஹ் தஆலா அவரது எண்ணத்துக்கு ஏற்ப அவைகளை நிறைவேற்றி வைப்பான். எதை ஆதரவு வைக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். எதிலிருந்து அவர் பயப்படுகிறாரோ அதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இருக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது, எவ்வளவுதான் நோய் கடுமையாகிவிட்டாலும், அந்த நோயுடைய வேதனையில் அவர் துடித்துக் கொண்டிருந்தாலும், அவர் மரணத்தை எதிர்பார்த்து மரணத்தை பிரார்த்திக்க கூடாது. மரணத்தை ஆதரவு வைத்து மரணத்தை பிரார்த்திக்க கூடியவராக அவர் மாறிவிடக் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அவருடைய வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறார், நோயுடைய அகோரத்தன்மையிலே இருக்கிறார், அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையா, அவருக்கு இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்க வேண்டும், அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி, நான் உயிர் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய்வாயாக. இப்படித்தான் கேட்க வேண்டும். அதற்கு மாற்றமாக எனக்கு மௌத்து வந்துவிட வேண்டும், எனக்கு மரணம் வந்துவிட வேண்டும், எனக்கு இது தாங்கிக் கொள்ள முடியாது, இப்படி வரக்கூடாது. மாற்றமாக எப்படி இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ், நான் உயிர் வாழ்வது எனக்கு சிறப்பாக இருந்தால், நன்மையாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய். அதே நேரத்தில் நான் மரணிப்பதுதான் எனக்கு சிறப்பாக இருந்தால், வைதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, எனக்கு மரணிப்பதுதான் சிறப்பென்றால் என்னை மரணிக்க செய்து விடுவாயாக என்று அவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மூன்றாவது அங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒழுங்கு. ஏனென்றால் நமது வாழ்வில் நாம் பார்க்கிறோம், சிலருக்கு சில சோதனைகள், துன்பங்கள் வந்தவுடன் என்ன செய்யறாங்க, மௌத்து வரக்கூடாதா இப்படி சொல்கிறார்கள். மௌத்து வரக்கூடாதா, மரணம் வரக்கூடாதா, இப்படி சொல்வதை சர்வசாதாரணமாக சொல்வதை பார்க்கிறோம். இது கூட இதை மார்க்கம் தடுத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு துன்பம், ஒரு நெருக்கடி, சோதனை என்பது வாழ்வில் வரும்போதெல்லாம் அவர் அல்லாஹ் என் மீது இதன் மூலம் கைரை, நன்மையை நாடுகிறான் என்றுதான் அவர் எண்ண வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, மூன்றாவது இந்த ஒழுங்கு மிக முக்கியமானதாகும். ஏனென்று சொன்னால், நமக்கு வாழ்வுல கைர் இருக்கிறதா ஷர் இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. அதை அறிந்தவன் அல்லாஹ். அதை ரப்பிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும்.
யா அல்லாஹ் இதை நீ பொறுப்பேற்றுக் கொள், நான் வாழ்வது ஹைரா நன்மையா என்னை வாழச் செய், இல்லை நான் மரணிப்பதுதான் சிறந்ததா என்னை மரணிக்க செய்து விடு. இப்படி என்ன செய்ய வேண்டும்? ஒரு மூமினுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது என்னவென்று சொன்னால் அதாவது பிறருடைய உரிமைகளை அவர் ஒப்படைக்க வேண்டும். அந்த மரண படுக்கையில நோயில் இருக்கிறாரா, அவர் என்ன செய்ய வேண்டும்? பிறருடைய உரிமைகள், பிறருக்கு போய் சேர வேண்டியவைகள், அவைகளை சேர்ப்பதில் அவசரம் காட்ட வேண்டும். இது மிக முக்கியமான இடம். ஏனென்று சொன்னால் மறுமையுடைய நாளை பொறுத்தவரையில் அது ஒவ்வொரு உரிமைகளும் அணுவளவும் என்ன செய்யப்படும்? அந்த உரிமைகள் மீட்டு கொடுக்கப்படுகின்ற நாள். அணுவளவும் ஒருவருக்கு அநியாயம் செய்யப்படாத நாள். ஒவ்வொரு உரிமைகளையும் அல்லாஹ் மீட்டுக் கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த நாளில் நாம் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால், யாருடைய உரிமையிலாவது கை வைத்திருந்தால் தப்ப முடியாது. மறுமையுடைய நாள் என்பது என் அருமை சகோதரர்களே, ஒரு தந்தை கூட தனது பிள்ளையை பணயம் வைத்து தப்பிக்கலாமா என்று சிந்திக்கக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாள்ல நான் ஒருத்தன் உரிமையில கை வைத்திருந்தால் அவன் மன்னிக்கவே மாட்டான். இன்று நமக்கு என்னது? நன்மையுடைய பெருமதி தெரியுதில்ல. நன்மையுடைய பெருமதியை நாம் விளங்குகிறோம் இல்லை. நமக்கு தெரிகிறது பைசா பணத்துடைய ரியாவுடைய பெருமதி தான் நமக்கு தெரியுது. நன்மையுடைய பெருமதி நமக்கு தெரிவதில்லை. மறுமையுடைய நாள் எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான், தாயை விட்டு விரண்டு ஓடுவான், தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான், மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான். ஏன் விரண்டு ஓட வேண்டும்? உறவுகளை கண்டா என்ன செய்வாங்க? நெருங்கி போய் சுகம் விசாரிப்பாங்க. இதான் உலகத்துடைய வளமை. உலகத்துடைய வளமை உறவினர்கள் நெருங்கியவர்களை கண்டா போய் அங்க சுகம் விசாரிப்பதுதான் வளமை. ஆனால் மறுமை எப்படி இருக்குது? அல்லாஹ் சொல்கிறான், அங்கு விரண்டு ஓடுவார்கள். ஏன் விரண்டு ஓடுவாங்க? கடன் கேட்பாங்களா? அங்கு சொத்து செல்வங்கள் காசு பணம் அங்கு செல்லுபடியாகுமா? இல்ல, அங்க நன்மை மாத்திரம் தான். ஒரு நன்மையை கேட்டு விடுவாரோ என்ற பயத்தில் தான் விரண்டு ஓடுவாங்க. ஒரு நன்மையை என்னிடமிருந்து எனது மனைவி கேட்டு விடுவாரோ, எனது தந்தை கேட்டு விடுவாரோ, எனது தந்தை கேட்டு விடுவாரோ, எனது தாய் கேட்டு விடுவாரோ, சகோதரன் கேட்டு விடுவாரோ, நண்பன் கேட்டு விடுவானோ என்ற அச்சத்தில் அவன் விரண்டு ஓடுவான். ஒவ்வொருவரும் தனது நிலை தன்னை காத்துக் கொள்வதில் தான் கவனமாக இருப்பார்கள். எனவே நன்மையான சகோதரர்களே, அப்ப நாம் இந்த உலகத்தில் யாருடைய உரிமையிலாவது கை வைத்திருந்தால் அந்த உரிமைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், சிலர் மரணித்துடுவாங்க. மரணித்த பிறகு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அதில் கவனம் செலுத்த மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? அவர் மரணிச்சிடுவாரு. மரணித்த பிறகு பிள்ளைகள், அவர் யாருக்காவது கடன் வாங்கி இருப்பார், உரிமைகள் ஏதாவது மீறப்பட்டிருந்தா அதை பிள்ளைகள் மீட்டுக் கொடுப்பாங்களா? அவங்க என்ன சொத்து செல்வங்களை பிரிப்பதில் அவங்க பிஸி ஆயிடுவாங்க. அவனுக்கு அதெல்லாம் புரியாது, அதெல்லாம் சிந்திக்க நேரம் இருக்காது. அப்ப எனவே நன்மையான சகோதரர்களே, எமது கபருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையுடைய நன்மையை நாம் தான் அதிகம் விரும்ப வேண்டும். அப்படி என்ன செய்ய வேண்டும்? நாம் யாருடைய உரிமை விஷயத்திலாவது கை வைத்திருந்தால் கொடுக்க வேண்டியவைகள், அமானிதங்கள், இவைகளை என்ன செய்ய வேண்டும்? ஒப்படைத்து விட வேண்டும். இது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய நான்காவது அம்சம். அதே போன்று ஐந்தாவது, இந்த மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நோயாளி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவருடைய சொத்து செல்வங்களில் அவர் வசியத்து செய்ய வேண்டிய பகுதி. சொத்து செல்வங்களை பொறுத்தவரையில நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய பிள்ளை வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டியவைகள் போக, அவைகள் போக அந்த வாரிசுகளுக்கு அவர் கொடுக்கிறார். அதுக்கு முன்னால அவருடைய சொத்திலிருந்து அவர் என்ன செய்யறாரு? வசியத்து செய்கிறார். வசியத்தை பொறுத்தவரையில் வசியத் என்பது அவருடைய செல்வங்கள், சொத்து செல்வங்கள் இருந்து 1/3 அவர் வசியத்து செய்யலாம். ரசூலுல்லாஹ் 1/3 அதிகம் என்று தான் சொன்னார்கள். 4/1, 5/1 வசியத்து செய்யலாம். அப்படி வசியத்து செய்கின்ற போது அங்கே யாருக்கு அது அமையக்கூடாது என்றால், வாரிசுகளுக்கு வசியத்து செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கத் ஆதா லிகுல்லி தி ஹக்கின் ஹக்கஹு. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் போய் சேர வேண்டியதை அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு அழகாக சொல்லி தருகிறான், சொத்துகள் எப்படி போய் சேர வேண்டும், பிரிய வேண்டும். அல்லாஹ் அவரவருக்கு சேர வேண்டிய பங்கை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வாரிசுகளுக்கு வசியத்து கிடையாது. வாரிசுகளுக்கு இல்லையா சொத்துகள் போய் சேருமே, அவர்களுக்கு வசியத்து செய்யக்கூடாது.
அப்படி வசியத் செய்தால் அந்த வசியத் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவருடைய சொத்து செல்வங்கள் இருக்குது, அவருக்கு மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, மறுமை வாழ்க்கைக்கு அவர் நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்று விரும்புகிறாரு என்று சொன்னால், அவருக்கு தனது வாரிசுகள் அல்லாதவர்களுக்கு தனது சொத்துல 3 1 4 1 5 1 அவருக்கு என்ன செய்யலாம்? வசியத்து செய்யலாம். அப்ப இது அந்த நேரத்தில் மரண படுக்கையிலே உள்ளவர், அந்த நோயிலே உள்ளவர் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று அவருடைய நெருங்கிய உறவினர்கள் யாரெல்லாம் வாரிசுகளா வரமாட்டார்களோ அவர்களுக்கும் வசியத்து செய்யலாம். அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க, அதுல யாரெல்லாம் இந்த வாரிசுகளுக்கு என்ற வட்டத்துக்குள் வரமாட்டார்களோ அவர்களுக்கும் அவருக்கு என்ன செய்ய முடியலாம்? வசியத்து செய்யலாம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களை, இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயம். என்ன அநியாயம் என்று சொன்னால், இந்த வரதட்சணை, இந்த கைகூலி என்ற இந்த கொடுமையின் காரணத்தால பல அனாதைகளுடைய சொத்துக்கள் அநியாயமாக சாப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லவுன ஸஈரா. அதாவது அனாதைகளுடைய சொத்தை எவர்கள் அநியாயமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நெருப்பை சாப்பிடுகிறார்கள். நரக நெருப்பு. நரக நெருப்பு தான் செய்றாங்க. அவங்க சுகமாக கட்டில தூங்கலாம், சுகமாக அனுபவிக்கலாம், சுகமாக சொத்து செல்வங்களை அவர்கள் அனுபவித்து வாழலாம், சுகபோக வாழ்க்கை வாழலாம். அதெல்லாம் நரகத்துடைய நெருப்பு, நரகத்துடைய கங்குகள், அந்த நெருப்பின் கங்குகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஸயஸ்லவுன ஸஈரா, அவர்கள் அந்த ஸஈரா, அந்த நரகத்துக்கு தான் அவர்கள் போய் சேருவார்கள், அதுதான் அவருடைய தங்குமிடம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களை, ஒரு குடும்பத்தில் நீங்க பார்க்கலாம், தந்தை இறந்து விடுகிறார். தந்தை இறந்தவுடன் அந்த தந்தையுடைய சொத்துக்களில் பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய பகுதிகள் உள்ளன. அது என்ன நடக்குது? மூத்த சகோதரிக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்க. முடித்து வைக்கும் போது எல்லா சொத்துக்களும் யாருக்கு கொடுக்கப்படுது என்றால் அந்த சகோதரிக்கு கொடுத்து, இந்த வரதட்சணை கைகூலி என்ற அநியாயத்தின் காரணத்தால் முழு சொத்தும் அங்க கொடுக்கப்படுது. அப்ப ஏனைய பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் சேரவில்லை. அப்ப இது அநியாயம் இல்லையா? அப்ப இவர்களுக்கு எல்லாம் வந்து சேர வேண்டும். அந்த அனாதை பிள்ளைகள், பருவ வயதுக்கு முன்னால் உள்ளவர்கள், அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள் என்ன செய்யப்படுதாங்க? அங்க அநியாயமாக அங்க வரதட்சணை கைகூலி என்ற பெயரால் எவனோ வந்து சாப்பிடுவதை பார்க்கிறோம். இதை குர்ஆன் வன்மையாக கண்டிக்கிறது. அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடக்கூடியவர்கள் நரக நெருப்பை தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அப்ப இதில் நம்ம சமுதாயத்தில் இந்த அநியாயம் தாராளமாக அரங்கேறுவதை பார்க்கிறோம். என்ன பிரச்சனைங்க? உரிய முறையில அந்த சொத்துக்களை பிரித்து கொடுப்பதில் உள்ள அந்த அறியாமையின் காரணத்தால் இப்படியான அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களை, அந்த வசியத்தின் போது அவர் 2 நீதியான சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டலை சொல்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, 2 நீதியான 2 சாட்சிகள், முஸ்லிம்கள் 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் கிடைக்கவில்லையா? சில பொழுது அந்த பிரயாணத்தில் இருக்கும் போது இப்படியான ஒரு அவருக்கு மரணம் சம்பவிக்குதா? முஸ்லிம்கள் இல்லாத போது முஸ்லிம் அல்லாதவர்களை கூட இருவரை அவருக்கு சாட்சியாக அமர்த்தலாம். இந்த சாட்சிகள் ஏதாவது கெடுபிடிகள் வருமாக இருந்தால் ஒரு அசருடைய தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிதிலே அவர்களை வைத்து சத்தியம், அல்லாஹ் மீது சத்தியம் செய்யக்கூடிய ஒரு முறையையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஒருவர் இப்படி நோயில் இருக்கிறார், சில பொழுதுகளை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த நோயில வந்து மரணம் கூட அவருக்கு ஏற்பட்டு விடலாம். சாதாரண நோயில கூட ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கலாம். அதே போன்று மரண படுக்கையில் உள்ள நோயாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு மூமின் எப்போதும் இவைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு மூமின் தன்னை இதற்கு தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனோடு வசியத் என்பது 2 இரவுகள் அவனோடு அது எழுதப்பட்டு அந்த 2 இரவுகளை அவன் கழிக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு முஸ்லிமுக்கு தகமான ஒரு விஷயம் அல்ல என்று சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, உடனே தனது வசியத்தை எழுதி வைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனா வசியத் கட்டாயம் எங்க வரும் என்று கேட்டீங்கன்னா, மரண படுக்கையில் இருக்கும் போது கட்டாயமாகிவிடும். அல்லாஹ் அதை குர்ஆனில் கடமை என்று சொல்கிறார். எப்படி குத்திப அலைக்கும் சியாம், நோன்பு உங்கள் மீது கடமையோ அது போன்று வசியத்தும் உங்கள் மீது கடமை என்று குர்ஆன் சொல்லுது. நிறைய பேர் இதுல என்ன செய்யறாங்க? அறியாமையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க தொழுகை, நோன்பு இவைகள் தான் இஸ்லாம். இப்படி இந்த உலக வாழ்வுக்கு இதை காட்டக்கூடிய வழிகாட்டல்கள் எல்லாம் பெரும்பாலும் அதிகமானவர்கள் என்ன செய்யறதில்லை, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டல்களாக இருப்பதில்லை. அதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள், அவர் மரணித்து விட்டாலும் அவரை சபிக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறுகின்றன. காரணம் என்ன?
இந்த வழிமுறைகளை அவர் கடைபிடித்து உரிய முறையில இந்த வழிகாட்டல்களை கொடுத்துட்டு போயிருப்பார் சொன்னா அவருக்கு கபர்ல நிம்மதியாக உறங்கி இருக்கலாம். ஆனா இங்க என்ன சண்டை சச்சரவு அடிமுடி என்ன நடக்குது? சகோதர சகோதரர்கள் மத்தியிலே சொத்துக்களை சரியாக அங்கு பங்கு வைப்பதெல்லாம் பிரச்சனை வருது. மார்க்க வழிகாட்டல்களை ஒருவர் எடுத்துக் கொள்வார் என்று சொன்னால் இந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியாக ஒரு மரண படுக்கை அந்த நோயில் இருக்கும் போது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிப்போமாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. இதிலே 9வது விடயம் என்னவென்று சொன்னால், கவனிக்கப்பட வேண்டிய விடயம், மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி கவனிக்க வேண்டிய 9வது விடயமாக அந்த வசியத்துல என்ன செய்யப்படக்கூடாது என்றால் யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது. அந்த வசியத்துல எவருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு காட்டித் தரக்கூடிய இந்த வழிகாட்டல்களை ஒருவர் உரிய முறையிலே பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த இடத்துல தனிப்பட்ட கோபதாபங்களின் காரணத்தால், விருப்பு வெறுப்புகளின் காரணத்தால் வசியத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் யாருக்கும் மோசடிகள். சில பொழுதுகள் அவர் வசியத்தை செஞ்சுட்டு அவர் மரணிச்சிருவாரு, பின்னால் அதை பங்கு வைக்கக்கூடியவர் என்ன செய்வாங்க? மோசடி செய்வார்கள், அதுல அநியாயம் செய்வார்கள். தனிப்பட்ட கோபதாபங்களை எல்லாம் விருப்பு வெறுப்புகளை பயன்படுத்தி அவைகளை உரிய முறையில உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் குறை செய்வார்கள். இது ஹராம், இது அங்கே நிகழக்கூடாது. இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 10வது விடயம் என்னவென்று சொன்னால் அல் வசியத்துல் ஜாயிரா, அநியாயமான வசியத். இது மறுக்கப்பட வேண்டியதாக பாத்தில். அநியாயமான வசியத் என்று சொன்னால் வாரிசுகளுக்கு வசியத்து செய்யப்படக்கூடாது. இதை மார்க்கம் தடுக்கிறது. வாரிசுகளுக்கு வசியத் செய்யப்படும் என்றால் அதை நிறைவேற்றவும் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நாம் ஏவாத ஒன்றை, நாம் கட்டளையிடாத ஒன்றை எவர் செய்வாரோ அது நிராகரிக்கப்படும். அமல்கள் இபாதத்தில் மட்டுமில்லை இந்த ஹதீஸ், இந்த இடங்கள்ல இந்த ஹதீஸ் வரும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அந்த வசியத்துல அநியாயங்கள் இருக்கக்கூடாது, அநியாயங்கள் செய்யக்கூடாது. யாருக்கும் அநீதமான முறையில அவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக 11வது விடயமாக என்னவென்று சொன்னால், இந்த வசியத்தை பொறுத்தவரையில் இன்று நாம் நிறைய என்ன பார்க்கிறோம் என்றால் பித்அத்துகளை, ஷிர்க்குகளை பரவலாக காணுகின்ற காரணத்தால் மரண நேரத்திலே உள்ள ஒருவர் நான் மரணித்து விட்டால் நான் அடக்கப்படக்கூடிய அந்த முறை, அதே போன்று அதற்கு பிறகு உள்ள விடயங்கள் எல்லாம் சுன்னாவை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி காட்டினார்களோ அப்படித்தான் அமைய வேண்டும் என்ற வசியத் இருக்க வேண்டும். இன்று நீங்க எடுத்து பாருங்க, சில பொழுதுகள்ல ஜனாசாக்களை வைத்து ஊர்கள்ல சண்டை நடக்குது, ஜனாசாவை அடக்க முடியாத நிலை. பல ஊர்கள்ல அண்மையில கூட பெண்கள் ஜனாசாவை சுமந்து சென்றார்கள் என்ற மாதிரியான செய்திகளை எல்லாம் படித்தோம். அப்ப என்ன பிரச்சனை இங்கு வருது என்று சொன்னால், சுன்னாவை பற்றிய போதித்து அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி ஒரு ஜனாசாவை அடக்கினாங்க, அதற்கு வழிகாட்டல் மார்க்கத்தில் இல்லையா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு சொல்லுங்கள் அழகா சொன்னார்கள், தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, வெண்மையான ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெண்மையான மார்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எத்தனை ஜனாசாக்கள் அடக்கினாங்க, எவ்வளவு வழிகாட்டினார்கள். அப்ப அந்த வழிகாட்டல்களை அவர்கள் செயல்படுத்த தயாரில்லை. ஊருடைய வளமை இப்படித்தான் நமது ஊர்ல உள்ள முறை, இப்படித்தான் நமது மூதாதையர்கள் செய்தார்கள், இப்படித்தான் செய்வோம் என்று அடம் பிடிப்பதை பார்க்கிறோம். ஆனா சுன்னா அழகாக சொல்லித் தருது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி ஒரு ஜனாசாவுடைய தொழுகை நடத்தினார்கள், ஜனாசா தொழுகைக்கு பிறகு உள்ள அந்த வழிகாட்டல்கள், ஜனாசாவை அடக்கக்கூடிய வழிகாட்டல்கள், இப்படி எவ்வளவு வழிகாட்டல்கள் சுன்னாவிலே இருக்கின்றன. அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, மிக வேதனையாக இருக்கிறது. ஒரு ஜனாசாவை வைத்து ஒரு ஊர்ல சண்டை என்றால் முஸ்லிம் சமூகத்துக்கே தலைகுனிவா இல்லையா? இது முஸ்லிம் சமூகத்துக்கே ஒரு தலைகுனிவை ஏற்படுத்து. அப்ப என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல். உங்களுக்கு மத்தியில ஒரு முரண்பாடு வருதா, உங்களுக்கு மத்தியில ஒரு பிணக்கு ஏற்படுதா, ஒரு கருத்துல முரண்பாடா, தீர்வு தேடுங்க அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வுடைய ரசூலிடம், குர்ஆனில் சுன்னாவில் தீர்வை எடுங்கள்.
அழகான தீர்வு குர்ஆனிலும் சுன்னாவிலும் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா அதன் பக்கம் செல்ல தயாரில்லை. ஊருடைய வளமை அதுதான் அவன் இடம். எங்க போறாங்க? குர்ஆன் சுன்னாவுக்கு வர தயாரில்லை. குர்ஆன் சுன்னாவில் தீர்வை தேட தயாரில்லை. தீர்வு எங்க தேடுறாங்க? நமது ஊர் வளமை இது, நமது மூதாதையர்கள் செய்து வந்த முறை இது, இதை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப இது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவருடைய நாவிலிருந்து இந்த வார்த்தைகள் வர முடியுமா? இப்படி அவர் சொல்லுவான், நான் குர்ஆனுக்கு கட்டுப்படுகிறேன், சுன்னாவுக்கு கட்டுப்படுகிறேன். அவைகள் என்ன சொல்கின்றன? எனவே நர்மையான சகோதரர்களே, இந்த இடத்துல ஒருவருடைய பொறுப்பு என்னவென்றால், நான் எனது மரணத்துக்கு பிறகு அந்த மரணம் தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் சுன்னாவுக்கு ஏற்ப நடைபெற வேண்டும். நபியுடைய வழிகாட்டல்களுக்கு அமைய அவைகள் நிகழ வேண்டும். எந்த பிதஅத்தும் அரங்கேற்றப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டாத எந்த ஒன்றும் நடைபெறக்கூடாது என்பதை நாம் எழுதி வைக்க வேண்டும். நாங்க பார்க்கிறோம், இன்னும் நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்யறாங்க. இதுல அதாவது 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, ஒரு வருட பாத்தியா, கத்தம் பாத்தியான்னு நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்யணும். பிதஅமான முறையில ஒன்று அரங்கேற்றப்படும் என்றால் அது நிராகரிக்கப்படும். பல லட்சங்கள் செலவு செய்யப்படலாம். அப்ப எப்படி நாங்க வசிய செய்ய வேண்டும்? அதாவது எனது பேர்ல சதகாக்கள் செய்ய, தர்மங்கள் செய்ய, இப்படி குர்ஆன் ஓதி நன்மை சேர்க்கலாம் என்ற முறை நபிகள் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழிமுறை அல்ல என்று நாம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு தலைப்பு போடுறாங்க. என்னது? என்ன தலைப்பு என்று சொன்னால் அந்நியாஹா, ஓலமிட்டு அழுதல். இந்த ஓலமிட்டு அழுவதன் காரணத்தால், ஒப்பாரி வைப்பதன் காரணத்தால் மையத்து என்ன செய்யப்படுது? வேதனை செய்யப்படுது என்பது ஹதீஸ். அந்த மையத்து ஜனாசாவுக்குரியவர் வேதனை செய்யப்படுகிறார். எதனால? அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒப்பாரி வைப்பதன் காரணத்தால். இதற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தலைப்பு போடும்போது எப்படி போடுறாங்கன்னா, யார் இதை விரும்புவாரோ, எதை நான் மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒப்பாரி வைக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புவாரோ, இது யாருடைய வழிமுறை, அந்த குடும்பத்தில் அது வழிமுறையாகவே இருந்து வருது என்று சொன்னா, இவர் இந்த ஜனாசாவுக்குரியவர் வேதனை செய்யப்படுவார். அப்ப இவர் என்ன செய்ய வேண்டும்? வசியத்தில் எழுதி வைக்க வேண்டும், நான் மரணித்து விட்டால் எனக்கு ஒப்பாரி வைக்க கூடாது. ஒப்பாரி வைப்பதன் காரணத்தால் ஜனாசாவுக்குரியவர் வேதனை செய்யப்படுகிறார் என்பது ஹதீஸ். அங்க என்ன புரிய வேண்டும் சட்டம் என்றால், இவர் அதை விரும்புவாராக இருந்தால், இவர் வசிய செஞ்சுட்டு போறார். எப்படி? நான் மரணித்தால் எனக்கு ஒப்பாரி வைக்க கூடாது என்று வசியத்து செய்து விட்டு போறான் என்றால், அதற்கு பிறகு அவன் ஒப்பாரி வைத்தாலும் இவருக்கு தண்டனை கிடையாது, இவர் தண்டிக்கப்பட மாட்டாரே, அவர் அதை தடுத்து விட்டார். பண்புக்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்படியான பகுதிகள் நாம் மரணித்து விட்டாலும் நமது சந்ததிகள், நமது பிள்ளைகள் மார்க்க வழியில் பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு, பொறுப்பு என்றால் ஒரு நாட்டுடைய பொறுப்பாக இருக்கலாம், ஒரு ஊருடைய பொறுப்பாக இருக்கலாம், ஒரு குடும்பத்துடைய பொறுப்பாக இருக்கலாம், ஒரு ஜமாத்துடைய பொறுப்பாக இருக்கலாம். ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை அவர் மரணிக்கக்கூடிய நாள் எப்படி அவருடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை அவர் ஏமாற்றிய நிலையில், மோசடி செய்த நிலையில் அவர் மரணிப்பார் என்று சொன்னார். அவருக்கு அதாவது சுவர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட அவருக்கு நுகர முடியாது. சுவர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது. ஏன்? தனது பொறுப்பின் உள்ளவர்களுக்கு அவர் சரியாக வழிகாட்டல, தனது பிள்ளைகளுக்கு சரியாக வழிகாட்டல, தனது மனைவிக்கு சரியாக வழிகாட்டல, தனது குடும்ப உறவினர்களுக்கு சரியாக வழிகாட்டல. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே உங்களுக்கு 11 விடயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த அனைத்து விடயங்களும் அதாவது மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி, அவருக்கு மாத்திரம் முடியாத சாதாரண ஒரு நோயாளி கூட இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்